மெய்வெளி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் மற்றும் முன்வந்த அனந்தாதி தேவரின் அறிவுரைப்படியும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருவதற்கு உறுதுணையாய் இருந்த அனந்தாதி தேவர்கள் மற்றும் சந்ததிகள் மற்றும் யதார்த்த நன்மனத்தினர்கள் அனைவருக்கும் நமது மதுரை வேத ஓதும் பாடசாலை நிர்வாகத்தின் சார்பில் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். யமபடராகிய பித்தினை எடுத்துக்கொண்டு அழியா நிதியாகிய அருளை ஈந்து ஆட்கொண்டு வரும் பிரம்மோதய மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். யமனனுகா சத்திய பரிசுத்த வான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பெண்ணாட்டத்திற்குரிய நரர் நிலை நிற்பதில்லை என்று சத்திய மேடைமையில் குறிக்கப்பட்டு விளங்கும் மேற்சொன்ன தீர்ப்பு வசனத்தை சுட்டிக்காட்டி ஆண்டவர்கள் சாமானியமாக ஒருவருக்கு இதை எழுதி வைக்க துணி வருமா, அறங்கொடுத்த மதியேறியுள்ள அவரது செருக்கை அல்லவா அது காட்டுகிறது. நம் தொண்டை துவாரத்தின் வழியே நாம் பிறந்தது முதல் இதுவரை மலையளவு உணவு சென்றுள்ளது. ஆனால் முடிவு நேர நெருக்குதலில் உயிர் பிரியும் போது முதல் அடையாளமாக தொண்டை வழியாக ஒரு சொட்டு ஜலங்கூட உள்ளே செல்லாமல் வாயின் உள்ளே கூட செல்ல முடியாமல் வலிந்து விடுகிறது. இதை பிரச்சித்தமாக பார்க்கிறோம் அல்லவா. எவன் வரும் இறுதி நேரத்தில் அமளி அவஸ்தை தாக்குதலால் இவனின் ஜீவன் நின்று விளங்கி கொண்டிருக்கும் மகுடகுடமாகிய ஜீவபாத்திரம் உடைந்து கசப்பு தல தீட்டை கக்குகிறது. இவ்வாறு பேயாகிவிட்ட கோலம் பகிரங்கத்திற்கு வந்து விடுகிறது. இந்த அதோகதிக்கு போக இருந்தவனுக்கு அவனின் ஜீவகுடம் உடையாமல் காத்து ஜீவ பிரயாணமாக்கி சாபாபரம் தந்து சாலையிலிருந்து அனுப்ப வரும் காசாய தீர்த்தத்தை எவ்வளவு நாட்களாலும் குடிக்க வைக்கும் ஆற்றல் மிக்க அதிவல்லப கொண்டவராலேயே இந்த மேற்கண்ட திருவசனம் எழுத முடியும். ரணங்களிலே பெரிய ரணம் மரணம், பிணியிலே வைத்து எக்கோடி காலத்திற்கும் தீர்க்க முடியாத பிணி, மாறாத பிணி பிறவி பிணி. மரணமாகிய பிறவி பிணியிலிருந்து தப்பி இவன் சொர்க்கம் புகுவதோ அல்லது நரகத்தில் வீழுவதோ சாவு என்ற நரகத்தின் தலைவாசற்படியில் வந்து நிற்கிறது. அந்த சாவும் அருவத்தில் தான் வந்து தீண்டுகிறது. சிறு துன்பங்களுக்கெல்லாம் ரூபத்தில் பரிகாரம் தேடிக்கொள்கிறாயே, அப்படி இருக்க அருவத்தில் பீடிக்கும் சாவு என்ற பிணியும் அருவத்தில் வந்து உன்னை தீண்டுகிறதே. அதிலிருந்து தப்ப வைக்கின்ற பெரும் பொருளை ரூபத்தில் ஏன் தேடுவதில்லை? அந்த பொருள் உனக்கு மிகவும் அத்தியாவசியமாக வேண்டிய பொருள் அல்லவா? ஆம், அந்த அறிவான பொருள், என்றும் குறையாத பொருள், நீதி என்னும் நித்திய பொருள், உன் தரிசனிக்கு வந்துள்ள ரூபக பொருள் நாம் தான். அதை வாங்குவதற்கு உன்னிடத்தில் இருக்கும் ஜீவபாத்திரம் வஞ்சகமின்றிய ஒரு சுத்த பாத்திரமாக இருக்க வேண்டும். தெய்வத்திற்கு படைக்கிறேன் என்று சொல்லி விக்கிரகத்தின் தலையில் பாலை கொட்டி அபிஷேகம் செய்கிறான். இது அபிஷேகமா அல்லது அவமானமா என்று எண்ணிப்பார். நீ விரும்பும் மருந்தும் பாலை மனைவிகையில் கொடுக்காமல் அவள் தலையில் கொட்டினால் உனக்கு இனிக்குமா? கசக்கும். உனக்கு கசப்பது தெய்வத்திற்கு மட்டும் இனிக்குமா? உனக்கு ஒரு நியாயம், தெய்வத்திற்கு ஒரு நியாயமா? அதே தெய்வம் தூளத்தோடு நடமாடும் போது அப்படி செய்ய முடியுமா? நீ உண்டாக்குன கடவுளுக்கு உனது இஷ்டம் போல் நெய்வேத்தியம் செய்கிறாய். பேசும் பெருமாளாக இருந்தால் இப்படி செய்வாயா? தலையில் கொட்டி அபிஷேகம் செய்வதுதான் தெய்வ வழிபாடு. இதை நம்மை வைக்கும் என்று பழக்கிவிட்டார்கள். எல்லோரும் அப்படி செய்கிறார்கள். அது நன்மையா தீமையா என்று எடுத்து சொல்வாரில்லை. இதனை நாம் சொல்கிறேன். யுகங்கோடி கால சிவநாட்டு திரிவியத்தை, பரம விஞ்ஞான நீதியத்தை எவரும் எளிதில் பெற்று உய்ய வண்ணம் நாம் இதுகாலம் கொண்டு வந்துள்ளோம். ஒரு நரன் பார்த்து இந்த காலத்தில் ஏது என்று மதிக்கிற அளவில் கொண்டு வந்துள்ளோம். அப்படி கொண்டு வந்து இன்றைக்கு கானகத்தில் கொடிவோட்டி மெச்சைகள் நடத்தப்பெறுவது போல் பூமி தோன்றிய காலம் முதல் எந்த காலத்திலும் நடத்தப்பெறவில்லை. எல்லா ஜாதி மத வேத மக்களையும் ஒன்று கூட்டி வைத்து எமபயத்தை கலத்தி பிரம்ம வித்தியாகிய பரமபத முத்திச்செயல் இப்படி திரளாக ஏற்றியதில்லை. ஸ்ரீ கண்ணபுரான் காலத்தில் அவர்கள் எவ்வளவோ பாடுபட்டும் 4-5 பேர்களுக்கு மேல் அவர்களால் மெய்யில் ஆக்க முடியவில்லையே. ஒருவன் இந்த விஞ்ஞானத்தை அவனது உடல் உள்ள போதே பெறவில்லை என்றால் இறுதியில் எமனிடம் மாற்றி நீங்க நரக அவஸ்தைக்கு போக வேண்டியதுதான். இந்த தூள தேக வாழ்வு கொஞ்ச நாளைக்குத்தானே. இதற்கு பிறகு 2 ஒன்று, அதாவது நித்திய நோக்கமோ அல்லது நித்திய அவஸ்தையாகிய நரமோ இவன் அடைந்தே தீர வேண்டும். நமக்கோ காலமெல்லாம் இந்த அடி உலக வேலையே சரியா இருக்கிறது. அதிலே நம் உயிர் போகும் அளவு ஈடுபட்டிருக்கின்றோம். இது யாரும் நேர்த்து பார்ப்பதே இல்லை. இந்த வயிற்றெரிச்சனால்தான் நாம் உங்களை பார்த்து பேசுகிறோம். மனிதனாக பிறந்தவன் முதலிலே நினைக்க வேண்டியது இதுவே.
நம் தலையாய கடமையை முதலில் உணர்ந்த பிறகு அல்லவா மற்றதையெல்லாம் செய்ய வேண்டும். தன்னை முதலில் சிறப்பித்துக் கொண்ட பின் அல்லவா பிறரை சிறப்பிக்க வேண்டும். தன்னை சிறப்பிக்காமல் மற்றதை சிறப்பிப்பதனால் நமக்கு ஆவதென்ன? தெளித்து தெளித்து பார்த்து மனம் ருசியோடு சுத்தி பத்தியாக சாப்பிட்டு வந்த மனிதன் செத்தால் அண்ட முடியாதபடி நாரி போகின்றான். ஆனால் இலை குலை புல் பூண்டு முதலிய எதை வேண்டுமானாலும் தின்று ஜீவிக்கின்ற ஆடு மாடு பன்றி செத்தால் அப்படி நாரி போவதில்லை. அவற்றின் மாமிசத்தை திட்டமின் கிரையும் கொடுத்து வாங்கி சாப்பிடுகிறார்கள். இறைவன் படைத்த இப்படி மேலான மனித படைப்பு கீழாக போகவும் கீழான படைப்புகள் மேலாக போகுமா இருக்கும் என்று யாராவது நினைத்து பார்க்கிறது உண்டா? இல்லை. உன்னத படைப்பாகிய மனிதன் உன்னதமாக சாகத்தானே வழி செய்திருப்பான். அந்த பிரம்மாதிக்க செயலை இவன் தேடி அடையவில்லை. அதனால்தான் இவன் சர்வ படைப்பிற்கும் மட்டமாக மாறி சாகின்றான். நித்திய வாழ்வு வரம் பெறுவது எல்லா மக்களுக்கும் சொந்த பொருளே, அந்நியமானதல்ல. உங்கள் முன்பாக இக்காலத்தில் அதை பெற வைக்கும் வசந்தம் ஒரு திருமேனி தாங்கி இதோ இங்கு வந்து இருக்கிறது. அதை தன்னதாக ஆக்கிக் கொள்ள இச்சை உள்ளவர்கள் அந்த வரத்தை இப்பவே பெற்றுக் கொள்ளலாம் என்று சாலையாண்டவர் திருவாய் மலர்ந்துள்ளார்கள்.